மாஸ்க் நம்ம ஆக்டர் கவின், அதுக்கு அடுத்து நம்ம ஆண்ட்ரியா, இவங்க இருவரும் சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு இந்த மாதம் 21ஆம் தேதி, அதாவது நவம்பர் 21 தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி. லாஸ்டா நம்ம கவின் நடிக்க கிஸ் அப்படின்ற ஒரு படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. தியேட்டர்ல அந்த படத்துக்கு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கல. ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த படத்தை ஓடிடியில் கொண்டு வந்தாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஒரு நல்ல படத்தை நம்ம தியேட்டரில் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய விமர்சனங்களை சோசியல் மீடியாவில் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த படம் தியேட்டரில் இருக்கும்போதே நல்லா இருக்குன்னு தானே சொன்னோம், அப்போ போய் பார்த்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் இப்போ புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்க் திரைப்படமும் ஒரு நல்ல திரைப்படம். ஏன்னா வெற்றிமாறன் அவருடைய கதை அவருடைய ஏடி வச்சு பண்ணாப்ல. ஆனால் அவர் பண்ண வருஷன் வந்து வெற்றிமாறனுக்கு பிடிக்கல. ஏன்னா வெற்றிமாறன் தான் இந்த படத்தோடைய தயாரிப்பாளருமே. அதுக்கடுத்து நானே டைரக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் அதுக்கடுத்து சில பல சீன்ஸை அவரே டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. அவருடைய மேற்பார்வையில இந்த மாஸ்க் திரைப்படம் இப்போதைக்கு வெளிவர போறதுனால கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா கதையே வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷன்ல வரக்கூடிய ஒரு திரைப்படம், அவருடைய ப்ரொடக்ஷன்ல வெளிவரக்கூடிய திரைப்படம் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நவம்பர் 21 இந்த திரைப்படம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸை செல் பண்ணி முடிச்சிருக்காங்க. நம்ம ஜி5 தான் இந்த மாஸ்க் திரைப்படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஏன்னா லாஸ்ட்டாக கிஸ் படத்துக்குமே அந்த மாதிரி தான் பெருசாக ப்ரொமோட் பண்ணலை, அதனால தான் அந்த படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த படமும் ஆகக்கூடாது, ப்ராப்பராக நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெற்றிமாறனை டேக் பண்ணி, வெற்றிமாறன் பாருங்க, வெற்றிமாறன் டீம், அந்த ப்ரொமோஷன் ஹெட்டு கவினை எல்லாருமே டேக் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்லா தான் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பெருசாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமல் சொல்லுங்கள். இந்த படத்தோடைய ட்ரைலர் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த படத்துலேருந்து எதுவுமே வரல. இந்த படம் என்ன மாதிரி ஜானர்ல இருக்க போதே ஒன்றும் புரியல. நாளைக்கு மதியானம் 2 மணிக்கு இந்த மாஸ்க் திரைப்படத்துடைய ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ட்ரைலர் வெளிவந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்றேன். நீங்க இந்த மாஸ்க் திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.